மலர்லேண்ட் சேனல் மூலிமா மக்கள் அனைவருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது தினமும் சில வரிகள் நம்மளோட வீடியோவை முழுமையாக பாருங்க. வீடியோ எண்ட்ல உங்களுக்கான சில வரிகளை நான் சொல்றேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கனவு லட்சியம் இருக்கும். அந்த கனவு நிலம் வாங்குவது, வீடு கட்டுவதாகவே இருக்கும். அதற்காகவே நம்ம ஷோபாலா கிரீன் சிட்டி வீட்டுமனை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஷோபாலா கிரீன் சிட்டி எக்ஸைட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலம் டு நாமக்கல் ஹைவேலயே புதுச்சத்திரம் ஏலூர் போற ரோடு நவனிலேயே லொக்கேட் ஆயிருக்குங்க. நம்ம வீட்டு மனையில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்புக்காக கம்பி வேலி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 25 அடி ரோடு, இபி ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லேண்டுக்கு 70%, வீட்டுக்கு 90% பேங்க் லோன் வசதியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடு கட்டி தருவதற்கு அரசு மானியமா 3,75,000 நாங்களே வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபரா 1 கிராம் கோல்டு காயின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சதுரடி 500 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. சைட் விசிட் பண்ண ஃப்ரீ சைட் விசிட் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். பிக்கப் அண்ட் டிராப் ஏரியா சொன்னீங்கன்னா நாங்களே பிக் பண்ணி டிராப் பண்ணிடுவோம். மறக்காம மலர்லேண்ட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கீழே தெரியுற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு மனை அதிக வருமானத்தையும் சிறந்த மதிப்பையும் குறைந்த ஆபத்தையும் வழங்குகிறது. நம்ம தினமும் சில வரிகளில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கான விளக்கம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனை மட்டும்தான் அதிக வருமானத்தையும் ஈட்டக்கூடியது. வாழ்க்கையில் ஒரு வீடு இருக்கிறதை விட ஒரு மிக சிறந்த மதிப்பு வேறு எதுவுமே வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அதுபோல தான் உங்களுக்கு ஒரு சிறந்த மதிப்பையும் வழங்கும். அது ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு நகையாகவோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது ஆபத்தை தரக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு மனை அப்படிங்கிறது, ஒரு வீடுங்கிறது யாராலையும் திருடவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் வழங்காத ஒன்று அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கங்கள். நன்றி, வணக்கம்.